இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீகமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித அப்போலினாரிஸ் கிளாவுடியஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் 2வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மறைசாட்சியாக பார்க்கப்படுகிறார். துருக்கி நாட்டில் பிறந்தவராகவும் அதே நேரத்தில் வேதகலாபணி நேரத்தில் மக்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்திய ஒரு புனிதராகவும் தான் இவரை பார்க்கிறார்கள். அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அரசன் எதிரி நாட்டு படைகளுக்கு எதிராக ஜெபிக்க இவரை அழைத்த அந்த ஒரு நேரத்தில் கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கவும் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவதற்கும் நான் ஜெபிக்க மாட்டேன், மாறாக கிறிஸ்தவர்களுக்கு நீ பாதுகாப்பு தருவாய் என்றால் இந்த போர்ல வெற்றி பெற உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இவர் ஜெபித்த அந்த போரில் அந்த அரசன் வெற்றி பெறுகிறான். இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகளும் கொடுமைகளையும் குறையவில்லை. கடைசியில கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு வன்முறையில தான் இந்த அப்போலினாரிஸ் கிளாவுடியஸ் என்பவர் கொலை செய்யப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, எத்தனை மறைசாட்சிகளுடைய ரத்தம் நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரமாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த புனித அப்போலினாரிஸ் என்பவர். நம்முடைய வாழ்க்கையில கூட விசுவாசத்துல நிலைத்து நிற்பதற்காகவும் உறுதியோடு இருப்பதற்காகவும் இறைவனிடத்துல இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல யாரும் விளக்கு ஏற்றி மரக்கால் உள்ளேயோ அல்லது கட்டிலுக்கு அடியிலேயோ வைப்பது கிடையாது. விளக்கை ஏற்றி விளக்கு தண்டில் தான் வைப்பார்கள் என்பதை முதல் செய்தியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அதாவது நம்முடைய திருமுழுக்கு, அன்றாடம் நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தை, நாம் பெறுகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திரு உடல் திரு ரத்தம் நற்கருணை, இவற்றின் வாயிலாக கிறிஸ்துவின் ஒளி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளியை நாம அதாவது இந்த உலகப்போக்கான சுயநலமான தற்பெருமையான அல்லது ஒரு அச்சத்துல இந்த ஒளியை மறைத்து வைக்க கூடாது. மாறாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்து என்கிற அந்த ஒளியை நம்ம இந்த உலகத்திற்கு ஒளிரச் செய்ய வேண்டும் என்கிற அழகான முதல் செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, பிறகு இந்த நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் அதே நேரம் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது. மிகுதியாக உள்ளவரிடத்துல மிகுதியாக கொடுக்கப்படும், குறைவாக உள்ளவர்களிடத்துல இருப்பதும் எடுக்கப்படும். இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கலாம். என்னப்பா அதற்கு கடவுளுடைய கணக்கு ரொம்ப தப்பா இருக்க, இருக்கிறவனுக்கேவா கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, இல்லாதவங்ககிட்ட இருக்கிறதையும் எடுத்துப்பாருன்னு சொல்றாரு, இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இயேசுவின் மீது மிகுதியாக அன்பையும் இயேசுவின் மீது மிகுதியான எதிர்நோக்கையும் கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் ஆசீர்வாதங்களை அள்ளி இன்னும் நிறைய கொடுப்பார். அவர்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்துவார். அதே நேரத்துல விசுவாச குறைவு உள்ளவர்களை, விசுவாசத்துல முயற்சி எடுக்காதவர்களிடமிருந்து இருப்பதும் எடுக்கப்படும் என்கிற ஒரு வகையில இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, எதிர்நோக்கு ஒவ்வொரு நாளும் இது அதிகமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம், அந்த அன்பு, அந்த எதிர்நோக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையால் இது மிகுதிப்படுத்தப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதி சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, சமீபத்துல இந்திய இராணுவத்துல நடத்தப்பட்ட ஒரு மாற்று மதத்து சிலை வழிபாட்டுல பங்கெடுக்க முடியாது, நான் வேறு எந்த கடவுளுக்கும் பலி செலுத்த மாட்டேன் என்று துணிந்து நின்ற ஒரு கிறிஸ்தவரை இந்திய நீதிமன்றம் அவர் பதவி நீக்கம் செய்ததால், அது எப்படி ஒரு பூஜையில நீங்கள் கடந்து கொள்ளாமல் இருக்கலாம் அப்படி என்று. அன்புமிக்கவர்கள், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யாரையும் நம்ம துன்புறுத்தியோ அல்லது கட்டாயப்படுத்தியோ எந்த மதத்திற்குள்ளும் கொண்டு வரக்கூடாது என்பதும் நமக்கு தெளிவாக புரிகிற ஒரு விஷயம்தான். அன்புமிக்கவர்களே, மாற்று மதங்களை நம்ம மதிக்க வேண்டும், வேறு நம்பிக்கை உள்ளவர்களை நம்ம மதிக்க வேண்டும். அதே நேரத்துல நம்முடைய நம்பிக்கையை நம்ம தரந்தாழ்ந்து விட்டுவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்காக சாட்சியம் பகர வேண்டும், துணிவோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து என்கிற அந்த ஒளியை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகிற்கு ஒளியாக நம்முடைய நற்செயல்களால மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த ஒரு நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையால் நாம் பெற்றுக்கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒளியை இந்த உலகிற்கு ஒளிரச் செய்வோம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.